நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உண்மையை சொல்லட்டா சூர்யா, மறுபடியும் என்னுடைய ஆசையை நிராசை ஆகிட்டு இருக்கேன். இதுக்கு மேல உங்ககிட்ட என்ன பேசுறதுக்கு இருக்கு? என்ன பண்ண சொல்ற? சித்தப்பா, ராகுலுக்கு ஒரு வருஷம் படிப்பு வீணாக நான் விட மாட்டேன். வேற ஏதாவது நல்ல ஸ்கூல்ல நான் அவனுக்கு அட்மிஷன் வாங்கி தரேன். அம்மா, இன்னைக்கு நானும் உங்க கூட கோயிலுக்கு வரேன். எப்பவுமே வரமாட்டேன்னு சொல்லுவேன்னு தான் நான் உன்னை கூப்பிடல. சரி, அதோ அந்த தட்டை எடுத்துக்கோ. அகிலாண்டேஸ்வரி உங்களை காப்பாத்துவா. வா சங்கரி. வாங்க சங்கரி பெரியம்மா. என்ன அது? நான் இப்பதான் வந்திருக்கேன், அதுக்குள்ள நீங்க எல்லாரும் கிளம்பிட்டீங்க. என்ன சங்கரி இவ்வளவு தூரம் வந்திருக்க? பக்கத்துல ஒரு வேலையா வந்தம்மா. அப்படியே உங்க எல்லாரையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன். எங்க எல்லாரும் ரொம்ப அவசரமா கிளம்பிட்டீங்க? ஏன் ஏதாவது வேலையா வந்தியா? எனக்கு என்ன இந்த வீட்ல வேலை இருக்கு? அதான் எல்லா வேலையும் கார்த்திக் தம்பியே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரே. என்ன சங்கரி பெரியம்மா, திடீர்னு ஏன் பேர் எடுக்கிறீங்க? தோ கார்த்திக் தம்பியே வந்துருச்சு. நான் ஒண்ணு உன்னை திட்டலப்பா. இந்த காலத்து பசங்க எல்லாரும் அவங்களாவே பொண்ணு மாப்பிள்ளையை பாத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் எங்களுக்கு என்னப்பா வேலை இருக்கு சொல்லு பாக்கலாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை பெரியம்மா. நான் எங்க அக்காவுக்காக ஒரு நல்ல வரனா தேடுறேன், அவ்வளோதான். அதுல நானே இறங்கலான்னு ஒரு முடிவு எடுத்தேன். ஆனா நீங்க அதை தப்பா எடுத்துக்கிட்டீங்க. ஆமாமா, என்னவோ எல்லாரும் கோவிலுக்கு போறேன்னு சொன்னீங்க, போயிட்டு வந்துட்டீங்களா? இன்னும் இல்லப்பா, இப்பதான் கிளம்பிக்கிட்டே இருக்கோம். ஆனா ஐயோ, நீங்க போங்கம்மா, அதான் நாங்க இருக்கோம்ல. அர்ச்சனா, சங்கரிக்கு ஏதாவது சாப்பிட குடிக்க கொடு. கிளம்புவோமா, நேரமாகுது. சரிம்மா. என்ன விஷயம் கார்த்திக்? எதுக்கு என்ன வர சொன்ன? இந்த சங்கரியால உனக்கு என்ன வேலை ஆக வேண்டியிருக்கு? நீங்க தான் எனக்கு உதவி பண்ணும் சங்கரி பெரியம்மா. ஏன், என்னாச்சு? இப்ப அக்காவுக்கு ஏதாவது ஒரு வரனை முடிச்சே ஆகணும். ஆனா என்னால இதெல்லாம் முடியாதுன்னு தானே நீயே பாத்துக்கிறேன்னு சொன்ன. அனுபவத்தால நடக்கிற விஷயம் என்ன மாதிரி அனுபவமே இல்லாம பண்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை இல்லையா? அதுவும் இந்த வேலையில நீங்க இல்லைன்னா அந்த வேலை நிச்சயமா ஒழுங்கா நடக்காது இல்லையா? இப்ப புரிஞ்சுகிட்டியா? நந்தினியோட கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் அது என் வேலை கிடையாதுப்பா. என் வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். பணத்தை வச்சுக்கிட்டு எந்த வேலையும் பண்ணிட முடியாதுப்பா. அது எனக்கும் தெரியும் பெரியம்மா. எங்க அக்காவுக்காக நீங்க எவ்வளவு முயற்சிகள் எடுத்திருக்கீங்க. இப்ப இன்னும் ஒரே ஒரு தடவை அக்காவுக்காக பண்ணுங்களேன். அந்த அறக்குறையான வேலைய முழுசா முடிச்சிருங்க. கடைசியா ஒரு தடவை முயற்சி பண்ணுங்க பெரியம்மா. ஏன் கார்த்தி தம்பி, உங்ககிட்ட தான் பாப்பான்னு ஒரு பெரிய வண்டி வச்சிருக்கிய, அதை வச்சுக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டே மாப்பிளைய தேட வேண்டியதானே? அதை விட்டுட்டு இப்ப என்ன வந்து மாப்பிளைய பார்க்க சொல்லிக்கிட்டு இருக்கே, இது நல்ல. சங்கரி பெரியம்மா, நாங்க சின்னவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டோம், அதுக்காக எங்களை மன்னிக்க கூடாதா? வீட்டுல எல்லாருமே நந்தினி அக்காவை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்காங்க. ஏதோ உன் பொண்டாட்டி சொல்லிட்டா, அதுக்காக நான் இப்ப ஒத்துக்கிறேன். ஏன், அர்ச்சனாவுக்காக சம்மதிக்கிறேன், சரியா? தேங்க்யூ சங்கரி பெரியம்மா. அர்ச்சனா, முதல்ல போய் அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வா. இதோ கொண்டு வரேன், கொடுங்க. சங்கரி பெரியம்மா,
இதுக்கு முன்னாடி நீங்க அக்காவுக்காக ஒரு வரன் கொண்டு வந்தீங்கல்ல, அதெல்லாம் இன்னும் ஒரு முறை நான் பார்க்க விரும்புறேன். ஆ, தாராளமா பாரு. நீ எந்த வரன சரின்னு சொல்றியோ எனக்கு சந்தோஷம்தான். என் மனசுக்கு எதுன்னு சரின்னு படுதோ நான் நிச்சயமா அதை செஞ்சு முடிப்பேன். என்னப்பா சொல்ற? நீங்க போட்டோஸ் எல்லாம் காட்டுங்க, நான் அதுக்கப்புறமா சொல்றேன். ஆமா சார், என் தம்பி ராகுல் தான். ஆமா சார், நான் சொன்ன பேர் தான். ஆமா, இது ஒரு மிட் டர்ம் அட்மிஷன் சார். இந்த வருஷம் முடியாதா சார்? இட்ஸ் எ ரிக்வெஸ்ட் சார். கொரியர். பாலா, ஏதோ லெட்டர் வந்திருக்கு பாரு. சரிங்கம்மா, பாக்குறேன். யாருக்கு நான் வந்திருக்கேன்? சூர்யாங்கிற பேருக்கு வந்திருக்கேன். இருக்காரா? இருக்காரு. கடவுளே, அவரோட ஜாப் லெட்டரா இருக்க கூடாது. இந்த இடத்துல தான் கையெழுத்து போடணுமா? ஆமாமா. தேங்க்ஸ். யாருக்குப்பா லெட்டர்? சூர்யா எனக்கு வந்திருக்குமா? சூர்யாக்கா? சரி சரி, ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கும். அம்மா, நான் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்துறேன். வெண்டைக்காவும் வாங்கிட்டு வா. சரி. என்னங்க? சூர்யாக்கு லெட்டர் வந்திருக்கு. அட கடவுளே, இப்ப என்ன பண்றது? அப்பா இந்த லெட்டர் படிக்க கூடாது. சூர்யா, லெட்டர். அப்பா, என்னாச்சுமா? அது அந்த லெட்டர் என்கிட்ட கொடுங்க. சூர்யா பார்த்து பாரு. உங்க டீ ஆறிக்கிட்டு இருக்கு, முதல்ல டீ குடிங்க. ஆமா, நீங்க முதல்ல டீ குடிங்க, அத சூர்யா பாத்துக்குவான். இந்தாப்பா, இத நீயே பாரு. வந்தனா, ஒரு நிமிஷம் வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்புறம் இங்க வச்சிருமா. இந்த போட்டோவை பாரு. ஸ்கூல் மாஸ்டர் கிராமத்துல பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறாரு. கொஞ்சம் வயசான மனுஷன்தான், ஆனா ரொம்ப நல்லவருப்பா. கிராமத்துலயா? வேற யாராவது? ஏன், எனக்கு நல்லவரா தான் தெரியறாரு. இதுவா? ஏன்பா கார்த்தி, நீ சொல்றபடி பார்த்தா இவர் சரியா இருப்பாருல்ல? என்ன சொல்றீங்க? அதாம்மா, அக்காவுக்கு ஏத்த வரன்னு சொல்றேன். பாவம், அவனு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இதுதான் என்னோட கடைசி முயற்சி பெரியமா. இந்த தடவை நான் எந்த தப்பும் செய்ய விரும்பல. உங்களுக்கு தான் பெரியப்பா பத்தி தெரியும்ல. இந்த தடவை மட்டும் அவர் கோவப்பட்டாருன்னா அதுக்கப்புறம் எந்த வழியுமே நமக்கு கிடைக்காது. நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா. நீ எப்படி ஆசைப்பட்டியோ அதே மாதிரி தான் நடக்கும். வீட்ல எல்லார்கிட்டயும் பேசிரு. வேணா வேணா பெரியமா. ஆமா சங்கரி பெரியமா, எனக்கு என்னவோ இவரு நல்லவரா தெரியறாரு. ஆனா நான் முதல்ல இவரை கொஞ்சம் தனியா மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட பேசிட்டு எல்லா விஷயத்தையும் நான் விசாரிக்கணும். என்ன, நாளைக்கு எந்த புது பிரச்சனையும் வரக்கூடாதுல்ல. நீ சொல்றது உண்மைதான். முதல்ல நீ போய் அவரை பார்த்து பேசிடு, அதுக்கப்புறம் பெரியவர்கிட்ட சொல்லலாம். இங்க பாரு, இந்த சங்கரி எப்பவுமே உங்க வீட்டுக்கு நல்லதுதான் செய்வேன், புரியுதா? ஏதோ உங்க துணையால தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ப்ளீஸ் ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க பெரியமா. இந்த விஷயம் எனக்கு எல்லாம் தெரியும்பா. நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாம காதும் காது வச்ச மாதிரி முடிச்சிடுறேன். நந்தினிக்காக இந்த வரனை நான் தான் கொண்டு வந்தேன்னு யாருக்குமே தெரியாது. என்ன, வேலை செய்யறதெல்லாம் இந்த சங்கரி, ஆனா பேர் வாங்கிக்கிறது மட்டும் நீயா இருக்கட்டும். இல்ல இல்ல சங்கரி பெரியமா, பையன் ரொம்ப நல்லவரா இருந்தா எல்லா பெருமையும் உங்களை தான் சேரும்.
அதுவும் இல்லாம உங்களுக்கு கொடுக்க வேண்டியது. அத வாங்காம போயிடுவேனா நானு? இந்த வரன் மட்டும் நல்லபடியா அமையட்டும். அதுக்கப்புறம் உன் புருஷனை நான் எப்படி ஆட்டி வைக்கிறேன்னு பாரு. நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க தெரியுமா? அதுவும் இப்படி ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே. அப்படிலாம் சொல்லாதப்பா. உன்னோட நல்ல மனசுக்காக தான் நான் இவ்வளவு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உண்மையை சொல்லவா அர்ச்சனா, கூட பிறந்த பொறப்புக்காக இப்படி துடிக்கிற ஒரு தம்பிய நான் இப்பதாம்மா பாக்குறேன். யாரும் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. இங்க பாருப்பா, நீ இனிமே எதை பத்தியும் கவலைப்படாத. நீ எப்படி ஆசைப்பட்டியோ அதே மாதிரிதான் இந்த கல்யாணம் நடக்கும். இனிமே உன் அக்காவோட கல்யாணத்துல எந்த ஒரு தடங்களுமே வராது. என்ன, அவளோட கல்யாணம் எவ்வளவு பிரம்மாண்டமா நடக்க போகுதுன்னு பாரு. எல்லாமே நல்லபடியா தான் நடந்து முடிஞ்சிரும். கூடிய சீக்கிரம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பாப்பாங்க. என்னக்கா? அப்ப நான் கிளம்புறேன். நேரம் ஆயிடுச்சுல்ல? சரிப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு அப்புறமா நான் வந்து சொல்றேன். சரியாப்பா? அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். அக்கா, அக்கா அது வந்து நான் இவ்வளோ நாளா நான் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருந்தேன். யார் யாரையோ மாப்பிள்ளையா கூட்டிட்டு வந்துட்டேன். நான் உங்களுக்காக ஒரு வரனை கூட ஒழுங்கா கொண்டு வரல. எல்லார் மனசையும் ரொம்ப புண்படுத்திட்டேன். அதுவும் முக்கியமா உங்க மனசுக்கா. ஆனா இப்போ பெரியப்பா எனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காரு. இந்த தடவை நான் எங்க அக்காவுக்காக ஒரு நல்ல வாழ்க்கை துணைய தேடி கொண்டு வருவேன். நான் இதோ வரேன். வா அர்ச்சனா, வந்து உட்காரு. என்னக்கா இது? உங்க கை அப்படி நீளமாச்சா? சில விஷயங்கள் அப்படிதான், நினைச்ச கூட நம்மளால அழிக்க முடியாது. டைரியில இங்க கொட்டிடுச்சு. ஐம் சாரிக்கா, என்னால உங்களுக்காக எதுவும் செய்ய முடியல. கார்த்திக் சங்கரி பெரியம்மா கிட்ட சொல்லி வரனை முடிக்க சொல்லிட்டாரு. நான் எவ்வளவோ தடவை கார்த்திக் கிட்ட மோகனை பத்தி ஜாடமாடியா சொல்ல முயற்சி பண்ணேன். ஆனா அவரு மோகன் பேரை கேட்டாலே கோவப்படுறாரு. அவரு ஒத்துக்கவே மாட்டாரு. எனக்கு தெரியும் அர்ச்சனா, எங்களுக்காக நீ எவ்வளவோ முயற்சி பண்ணிருக்க. வெறும் கனவு காண்றதுனால மட்டும் உண்மையை நம்மளால மாத்த முடியாது அர்ச்சனா. நீ யோசிக்கிறது விட்டுடு. நான் என்னோட நிலைமையை அப்படியே ஏத்துக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா அக்கா, அவர் நீங்க சந்தோஷமா இருக்கணும் தான் ஆசைப்படுறாரு. எனக்கு தெரியும் அர்ச்சனா, அவன் எப்பவுமே என்னை பத்தி கவலைப்படுவான். அக்கா, கார்த்திக் சங்கரி பெரியம்மாவோட உதவியை கேட்டாருன்னு
ப்ளீஸ் நீங்க வீட்ல யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கக்கா. நீ ஒன்னும் கவலைப்படாத. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்களேன். கார்த்திக் தன்னோட செல்ல அக்காவுக்காக ஒரு நல்ல வரனை கொண்டு வரதான் போறாரு. அது எல்லாத்த விட பெஸ்டா இருக்கும். அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்க்கா. வீட்டு பொண்ணுங்க எப்பவும் அண்ணன் தம்பிங்களுக்கு செல்லமா தான் இருப்பாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க அது? மத்தனா இது என்னோட அப்பாயின்மெண்ட் லெட்டர். ஒரு வேலைக்கு நான் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கேன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தால. அப்படியா? உண்மையிலேயே செலக்ட் ஆயிட்டீங்களா? ஆனா என்ன பண்ண முடியும்? நீங்க தான் இந்த வேலையில ஜாயின் பண்ண போறது இல்லையே. என்னாச்சு? என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, தப்பிச்சிட்டால அதான் யோசிக்கிறேன். இந்த லெட்டர் மட்டும் அப்பாவோட கையில கிடைச்சிருந்தா என் நிலைமை அவ்வளவுதான். ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? அப்பா எதுக்காக உங்க மேல கோவப்பட்டாருன்னு யோசிங்க. ராகுலுக்கு அட்மிஷன் கிடைக்கல, அதனால தானே. ராகுலுக்கு ஒரு வருஷம் நஷ்டமாக கூடாது, அதான் எல்லாரும் டென்ஷனா இருந்தாங்க. அதான் கொஞ்சம் அதிகமா கோவப்பட்டாரு. வந்தனா நானும் ஷாக் ஆகி தான் இருக்கேன். அவங்க ஏன் ராகுலுக்கு அட்மிஷன் கொடுக்கலன்னு புரியல. அவன் எனக்கும் தம்பி தான். அவனுக்கு அட்மிஷன் கிடைக்கலனா மத்தவங்களை விட வருத்தம் எனக்கு தான் அதிகமா இருக்கும். அது எனக்கும் தெரியும் சூர்யா. ஆனா நீங்களே இப்ப கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இது எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அதனால உங்களை யாரு என்ன சொன்னாலும் சரி, தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப நம்ம யோசிக்க வேண்டியது ஒண்ணுதான். சீக்கிரமா ராகுலுக்கு வேற ஒரு ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கியே ஆகணும். அப்புறம் பாருங்க, எல்லாருக்கும் பறந்து போயிடும். அப்படியா? யாரோட கோவம் போனாலும் போகலனாலும் அப்பாவோட கோவம் போகாது. அது சரி வந்தனா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. ஒருவேளை இந்த வேலையை நான் ஏத்துக்கிட்டு அதுக்காக நம்ம வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போய் இருக்கணும்னா நீ என் கூட வருவியா? இந்த வேலைக்கு போவீங்களா? முடியாது. நான் இங்கதான் இருப்பேன். இந்த அழகான வீட்டை விட்டுட்டு, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் விட்டுட்டு நான் உங்க கூட எங்கேயும் வரமாட்டேன். அப்ப நானும் என் முடிவை சொல்றேன். நானும் என் அழகான பொண்டாட்டியை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். என்ன கிண்டல் பண்றீங்களா? சரி, நான் இப்பவே அர்ச்சனா கூட்டிட்டு அங்க வந்துடுறேன். சரி. நாங்க 2 பேரும் உடனே அங்க வந்துடுறோம். சரி, நான் போனை வச்சிடுறேன். எங்க போறீங்க? ஆபீஸ்க்கு போக வேண்டாமா? நாம 2 பேரும் அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்க்க போறோம். சங்கரி பிரீமா கூப்பிட்டுருக்காங்க. நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, சீக்கிரமா ரெடி ஆயிடு. டீ ஆஃப்டர் குடிச்சிட்டு போங்க.